நிறைய பேருக்கு செரிமான கோளாறு வந்து அதிகமாக இருக்குது. செரிமான கோளாறை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யோகா மற்றும் முத்திரைகள் வந்து நல்லது. ஆக்சுவலாக செரிமான கோளாறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல் நாள் சாப்பிட்டது முதல் நாள் நைட்டோ அல்லது காலையிலையோ என்ன பண்ணணும், வெளியில் போயிடணும். அல்லது நைட்டும் போல் காலையிலும் போகலன்னா அது என்ன பண்ணால் கெட்ட கேஸுகளை வந்து என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணி வச்சிடணும். இந்த உற்பத்தி பண்ணி அந்த கெட்ட கேஸு நம்ம வயிற்றுலேருந்து குடலில் எல்லாமே தங்கியிருக்கும். அடுத்து ரெண்டாவது நாள் சாப்பிடுவோம். ரெண்டாவது சாப்பிட்றப்ப இந்த கேஸ் என்ன பண்ணோம், அதில் உள்ள உயிர் சத்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த உணவுப் பொருட்களை உருப்படியாக நமக்கு என்ன பண்ணாது, உள்ளே போய் சேர்க்காது. பத்தாவதுக்கு அந்த கேஸ் நம்ம இதையும் எரித்து கூட கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக அது வந்து என்ன பண்ணி வச்சிடும், ஆக்கி வச்சிடும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக செரிமானமாகுது. முதல்ல கழிவு நீக்கணும். அந்த கழிவு நீக்கத்தை பார்த்திங்கன்னா கழிவு நீக்க முத்ரானே இருக்குது. டெய்லி கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி முத்ராவை காலையில் ஒரு 5 to 7 போட்டோம் அப்படின்னா கழிவு நீங்கும். இல்லை அதுக்கடுத்து இப்படி அபான முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்குது. இதை ஒரு அரை மணி நேரம், இதை அரை மணி நேரம் சாயந்தரமும், இதை வந்து காலையிலேயும் ரெகுலராக போட்டோம்னா முதல்ல கழிவு நீங்கணும். கழிவு நீங்கினா தான் அப்புறம் டைஜஷனுக்கு போகணும். இப்போ நம்ம நிறைய சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, வயிறு ரொம்ப பொறுமலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சூரிய முத்திரான ஒரு முத்திரா இருக்குது. ஏன்னா அந்த சக்தி பூரம் ஒரே இடத்துல இருந்தாலுமே டைஜஷன் ஆகாது. ஸோ அந்த சக்தி ஓட்டங்களை என்ன பண்ணால் உடம்பு பூரா வந்து நம்ம பரப்பி விடணும். அதுக்கு சூரிய முத்திரை என்ன பண்ணணும்னா எனர்ஜி ஓட்டத்தை உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு பரப்பி விடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா சூரிய முத்திரா யூஸ் பண்ணலாம். உணவுகளையும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் உணவுகளை நிறைய எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாழைப்பழம் எடுக்கிறதோ, அன்னாச்சி பழம் எடுக்கிறதோ, லெமன் எடுக்கிறதோ, இல்லை பலாப்பழம் எடுக்கிறதோ, இதெல்லாம் எல்லோ கலர் இருக்கோ அந்த உணவுகளை வச்சுக்கலாம். மெயினாக வந்து காலையில் தண்ணி அண்டு உணவுகளை வந்து இதை சேர்த்துக்கிற பழங்களை சேர்த்துக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணால் முதல்ல மோசனை நல்லா வெளியேற்றினாலே டைஜஷன் ப்ராப்ளம் என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற உணவில் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றோமா ரெகுலராக சாப்பிடக்கூடாது. எல்லாம் வெளியேசனை பார்த்து 2 நாள் 3 நாளைக்கு ஒருத்தவாவது நம்ம சாப்பிடலாம். இல்லை வாரம் ஒரு வாட்டி சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன வரோம் அடுத்தடுத்து பண்ணுறோம். ஏன்னா அதில் உள்ள உயிர் சத்து போயிட்டா அதுவும் ஒரு கெட்டுப்போன ஒரு உயிர் மாதிரி தான். அதில் நிறைய பாக்டீரியா நிறைய இது என்ன பண்ணும், அதுவும் வயிற்றில் உட்காந்துக்கிட்டு அடிவத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம இப்போ எடுக்கிற உணவுமே அது வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வயிறை குடலை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. நவுளின்லாம் சில முத்திரை இது மெத்தட் இருக்குது. நல்லா வயிற்றை நல்லா ஆட்டுறது, அதே மாதிரி சுவாசத்தை தௌத்தின்னு சொல்லிட்டு நல்லா மூச்சு காற்றை வெளியேற்றுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆகாச முத்ரா போட்டுட்டு அதுக்கப்புறமா மைண்டில் பிராண முத்ரா போட்டோம்னா இந்த எனர்ஜி ஓட்டம் நல்லாவே இருக்கும். சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. யாருக்கு எந்த மாதிரி கண்டிஷனில், சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் தைராய்டு ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம முதல்ல எதுன்னு பார்க்கணும். தீராத தைராய்டு பிரச்சனையாக இருந்தால் அதை கண்டிப்பாக வைத்தியம் பண்ணிக்கணும். இல்லை சில நார்மல் தைராய்டு பிரச்சனை இருந்தால் டைஜஷன் சரியானால தைராய்டு பிரச்சனை சரியாயிடும். உணவை வந்து நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். நேரம் தவிர என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கிறக்கூடாது. நம்ம வந்து எல்லாமே நேரம் தெரிச்சு. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா வயிறு வேலை செய்கிற நேரம் 7 to 9. இந்த 7 to 9 உணவு எடுத்தால் நல்லாவே செரிமானமாகும். ஸோ நம்ம அன்டயத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒழுங்காக செரிமானமாகாது. ஸோ நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணோம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. நைட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 உணவு எடுத்தோம்னா நல்லது தான், நல்ல செரிமானமாகும். அது லேட்டாக எடுக்கிறப்போ அது வந்து என்னவாகாது, செரிமானமாகாது. அதேமாதிரி உணவு காலையில் வந்து கார்போஹைட்ரேட்டு, மதியம் வந்து கொஞ்சம் கொழுப்பு, நைட்டு வந்து ரெண்டுமே கலந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.